செகண்ட் எபிசோடுக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லயே நம்ம பொருட்டோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போக ரொம்ப தயாராயிட்டான். இப்பதான் பொருட்டோனா யாருன்னு காமிக்க போறேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சிக்கடாய் சொல்றான், டேய் முட்டாள், உன்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு. ஆல்ரெடி இவங்க எல்லாரும் உன்னைய தப்பு தப்பா பேசுறாங்கடா, அதனால நீ கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசின்னு சொல்றான். அப்ப நம்ம ஈனோஜின்னு பாக்குறான், இவன் இன்னும் இந்த ஸ்கூலை விட்டு போலையா? அப்படியே கட் பண்ணா பொருட்டோ நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துட்டான். வந்தோடனே ஹாய் கைஸ், நான் தான் பொருட்டோ உசுமாக்கி. உடனே ஷிக்கடாய் சொல்றான், உன் அமைதியா இரு, நான் போயே சொன்னேன்லன்னு. அப்ப டென்கிட்ட போய் பொருட்டோ கேக்குறான், என்னோட பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லு டென்கின்னு. அப்ப டென்கி சொல்றான், உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காரு பொருட்டோன்னு. பொருட்டோ பெஞ்சில உட்காந்த உடனே தூங்கிட்டான். ஏன்னு கேட்டா அவங்க அம்மா அவனுக்கு வீட்டுல ஃபுல்லா ரொம்ப தொல்லையா கொடுத்து ஹோம்ஒர்க்கா பண்ண வச்சிருக்காங்க. உடனே பொருட்டோ சொல்றான், இனி எங்க அம்மாவோட தொல்லை எனக்கு இல்ல. உடனே நம்ம சுமிரே சொல்றா, பொருட்டோ என்னோட கவனத்தை ஈர்த்துட்டான். அதுக்கு சோச்சோ சொல்றா, உன்னோட கவனம் மட்டும் இல்ல சுமிரே, எல்லாரோட கவனமும் அவன் மேலதான் இருக்கு. ஏன்னா ஒரு வாழு பிடிச்ச பையன். சரடா, உனக்கு ஆல்ரெடி பொருட்டோவை தெரியும் தானே? அதுக்கு சரடா சொல்றா, இல்ல எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சோச்சோ சொல்றா. உடனே சரடா சொல்றா, எனக்கு அப்படி சொல்றதுல விருப்பம் இல்ல. உண்மையா சொல்ல போனா நம்ம பொருட்டோவோட அவங்க அப்பாவான செவன்த் ஹோக்காகே ரொம்ப கியூட்டா இருப்பாரு தெரியுமா? அப்ப நம்ம சுமீரை சொல்றா, ஆமா லார்டு செவன்த் ரொம்ப கியூட்டா இருப்பாரு. இதை கேட்ட யூனஜின் சும்மா இல்லாம சுமீரேவை பார்த்து, அப்போ ஹோக்காகேவோட பேரை வச்சு நீ முன்னேறலான்னு பாக்குற அப்படின்னு சத்தமா சொல்லிடுறான். சத்தமா சொன்னதுக்கு அப்புறம், அச்சச்சோ நான் தெரியாம சத்தம் போட்டு சொல்லிட்டேமா அப்படின்ட்டு போறான். உடனே ஷிக்கடாய் சொல்றான், டே ஈனோஜின், நீ சொன்னது தப்புடா, அதை வாபஸ் வாங்கிருந்தேன். அப்புறம் ஈனோஜின் சொல்றான், இல்ல நீங்க எல்லாருமே ஹொக்காகேவோட பேரை வச்சுதான் முன்னேறலான்னு பாக்குறீங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பொருட்டோ ஒரு டெஸ்ட்ல இருக்கான். அவனால முடிஞ்ச எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி ஷீனோ கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறான். அப்படியே மதிய நேரம் ஆயிடுச்சு. பொருட்டோக்கு ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் கைஸ், உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கா? நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு பொருட்டோ கேட்கறான். அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க மொட்டை மாடியில போய் சாப்பிட போறோம்னு. அப்படியே பொருட்டோ பேசிக்கிட்டு இருக்கப்ப, யாரா இவன் கசகசன்னு பேசிட்டு இருக்கான்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. வேற யாரும் இல்ல, அதுதான் இவாபே. அவனை பார்த்த உடனே இவன் யாரு அப்படின்னு நம்ம பொருட்டோ கேட்கறான். அதுக்கு டென்கி சொல்றான், இவன் தான் இவாபே, ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி வந்த ஸ்டூடெண்ட். ஓ, அப்ப நீ எனக்கு சீனியரா அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றான். உடனே அந்த பையன் சொல்றான், உன்னை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா, செவன்த் ஹோக்காகேவோட மகனே. அதுக்கு பொருட்டோ சொல்றான், யாரோட பையனா இருந்தா இப்ப என்னவா? உடனே இவாபே கோவமாகி பொருட்டோவோட சட்டையை பிடிச்சி, உன்ன மாதிரி ஆள்லாம் என்ன சுத்தி இருக்கிறது எனக்கு தான்டா அசிங்கம் அப்படின்னு சொல்றான். நீ அவ்வளவு பெரிய ஸ்பெஷலான ஆள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பாவோட நிழல்ல வாழ்ற ஆளுடா நீ அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடுறான் பொருட்டோட. உடனே நம்ம இவாபே ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சிடறான். ஷினோபியோட ஹிஸ்டரியே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு பார்த்தா அதை நம்ம செவன்த் ஹோக்காகே தான். ஒரு ஷினோபிக்கு படிப்பு முக்கியம் இல்ல, அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தா போதுன்னு இவாபே சொல்றான். ஏன்னா இவாபேவுக்கு படிப்பு வராமனால தான் அவன் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஃபெயில் ஆயிட்டு இருந்திருக்கான். உடனே டென்கி சொல்றான், செவன்த் ஹோக்காகே அவரோட நின்ஜுட்சு யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு அமைதியை தரத்தாண்டா பார்த்தாரு. நீ என்னன்னா வரவன் போறவெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கியேடா அப்படின்னு கேட்கறான். நம்ம லார்ட் நருட்டோ ஒரு காலத்துல எல்லாருக்கும் முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருந்தவர்றா. அந்த காலத்துல படிப்பு அப்படின்ற ஒண்ணு தேவைப்படல. நம்ம மாதிரி நிஞ்சாவுக்கு படிப்பெல்லாம் முக்கியமே இல்லடா, நீங்க என்னடா படின்னு சொல்றீங்களேடா. பொருட்டோவை பார்த்து தாண்டா இந்த அகாடமிக்கே நான் வந்தேன். பொருட்டோவனும் அவங்க அப்பாவோட நிழல்ல வாழல, பொருட்டோவுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்ன்றது இருக்குடா அப்படின்னு நம்ம டென்கி சொல்றான். உடனே நம்ம இவாபே கோவமாகி டென்கியோட சட்டையை பிடிச்சி அவனை அடிக்க போறான். அப்ப நம்ம பொருட்டோ சும்மா இல்லாம அவனை ஓடி வந்து ஒரு உதச்சு விட்டுறான். இதை பாக்குறப்ப ஒரு பாட்டு மட்டும்தான் என் மனசுக்குள்ள வந்துச்சு. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவந்தா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவந்தா, நீ வருவ தெரியும்டா. இனிமேலு இவன் கூட சண்டைக்கு போக வேணான்னு தான் இருந்தேன், ஆனா இவன் பேசுறத கேட்டாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்லி பொருட்டோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். உடனே கிளாஸ்ல எல்லாரும் வராங்க. அப்பயும் நம்ம ஈனோஜின் உணர்வில்லாம அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான். உடனே எல்லாரும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஷீனோ கிளாஸுக்குள்ள வந்து பாக்குறான். ஆனா கிளாஸுக்குள்ள யாருமே இல்ல. அப்படியே நம்ம ஆன்புல வேலை பார்த்த அந்த அக்காவும் வந்து பாக்குறாங்க. அப்பயும் கிளாஸ்க்குள்ள யாருமே இல்ல. இவங்கெல்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு நினைச்சா ஒரு தனி இடம் மாதிரி இருக்கு. அங்கனுக்குள்ள 2 பேரும் சண்டை போறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்ப நம்ம சுமிரே கேக்குறான், நம்ம சென்சியை வந்து பாத்துட்டா இப்ப என்ன பண்றது அப்படின்னு. இவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதை பார்க்கத்தான் நாங்க வந்தோம். அப்ப இவபே நம்ம பொருட்டோ பார்த்து சொல்றான், உனக்கு பயமா இருந்தா இப்பே கிளம்பிக்கடா தம்பி, இது ஒரு நின்ஜுட்சு மேட்ச், அதனால என்னோட ஆயுதமெல்லாம் வச்சு உன அடிக்க தேவையில்ல, இதை வச்சு அடிச்சா நீ ஒரே அடியில பரலவும் போயிருவடா அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம டென்கி சொல்றான், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இவாபேவை கொஞ்சம் அதிகமா கோவப்படுத்திட்டேன். அது சிக்கடாய் சொல்றான், ஆனது ஆக போகுது, எப்படியும் நம்ம 2 வாரம் சஸ்பெண்ட்ல தான் இருக்கோம், இன்னும் ஒரு 2 வாரம் சஸ்பெண்ட் ஆன எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே நம்ம ஈனோஜின் சொல்றான், பொருட்டோ பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கோலை கிடையாதுடா, அவன் ஒரு முட்டாள். பேசிட்டு இருக்கிற நேரத்துல சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே இவாபே ஷுரிக்கனெல்லாம் யூஸ் பண்றான். ஆனா பொருட்டோ அதெல்லாம் பிளாக் பண்ணி பஞ்ச் ஒண்ணு போட பாக்குறான். இவாபே ஒன்னும் சும்மான ஆளு கிடையாது, அவனோட தாய் ஜுட்ஸோல யூஸ் பண்ணி பொருட்டோவை கதற வச்சுட்டான். பொருட்டோ பார்த்து சொல்றான், நீ எல்லாம் என் கால் தூசிக்கு கூட சமமானவன் கிடையாதுடா. அப்பையும் பொருட்டோ நேரா ஓடி வந்து யுவாபேவோட பின்னாடி போய் நின்று அவனை கிக் கூட பாக்குறான். ஆனா அதை சுதாரிச்சு அவன் காலை பிடிச்சு ஒரே தூக்கு வீசி எரிஞ்சிட்டான் பொருட்டோவை.
இதனால கோவம் அடைஞ்ச பொருட்டோ ஒரு பிளான் ஒண்ணு போடுறான். கல்லுக்கு பின்னாடி படபடன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு கல்லுக்கு அப்புறம் பொருட்டோவை காணல. டக்குன்னு பார்த்தா ஷுரிக்கனை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணிட்டு முன்னாடி வந்து டைரக்டா அவனை அடிக்க ட்ரை பண்றான். யுவாபே அப்படியே பின்னாடி இருந்து தூக்கி முன்னாடி ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தாதான் தெரியுது அது வந்து ஒரு ஷேடோ க்ளோன்னு. பின்னாடி இருந்து பறந்து வந்து ஒரு கிக்கு விடுறான் பொருட்டோ. நம்ம யுவாபே செதறி போயிட்டான். அப்படியே பார்த்தாதான் தெரியுது அது ஒரு சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸுன்னு. யுவாபேவை எங்கேயும் காணோம். உடனே பொருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறான். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து யுவாபே பொருட்டோவை லாக் பண்ணிட்டான். அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பார்த்தா யுவாபேக்கு பெரிய ஷாக்கு. அதுவும் ஒரு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தான். அந்த நேரத்துல எல்லா ஷேடோ க்ளோனும் ஒன்னா ஓடி வந்து யுவாபேவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா யுவாபே எல்லா ஷேடோ க்ளோனையும் டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப யுவாபே ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி பொருட்டோவை குழப்ப பாக்குறான். அந்த ஸ்மோக்குள்ள யுவாபே பொருட்டோவை தூக்கி புரட்டி எடுத்துட்டான். அப்ப அந்த 3 ஷேடோ க்ளோன் ஒன்னா சேர்ந்து நம்ம யுவாபேவை அடிக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் கீழ இருந்து பொருட்டோ அவன் வாயிலே ஒரு பஞ்ச ஒண்ணு போடுறான். நான் ஒன்னு ஹொக்காகேவோட நிழல்ல வாழணும்னு எனக்கு ஒன்னு அவசியம் இல்லடா, என்கிட்டயும் சில பவர்ஸ் இருக்குடா. இதனால டென்ஷனான யுவாபே கத்திக்கிட்டே அவனோட ஆயுதத்தை எடுக்க போறான். அந்த ஆயுதத்தால பொருட்டோவோட கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஆயுதத்தை பயன்படுத்தி எர்த் ஸ்டைல உருவாக்கி பொருட்டோவை அட்டாக் பண்றான். அவனோட அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம பொருட்டோவை தாக்க நினைக்கிறப்பதான் ஒரு பறவை வந்து அவனோட ஆயுதத்தை புடுங்கிட்டு போயிருது. இது நம்ம ஈனோஜினோட பறவை. அப்ப ஈனோஜின் சொல்றான், நீ சரிக்கு சமமா தானே சண்டை போடுவேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு உன்னோட ஆயுதத்தை பயன்படுத்துற? அப்ப நீ பயந்துட்டுன்னு அர்த்தம் தானே? ஆமா, நீ சொல்றது சரிதான், நான் உன்கிட்ட தோத்துட்டேன்டா பொருட்டோ. உடனே நம்ம ஷீனோ வந்துட்டாரு. ஷீனோ சொல்றாரு, இப்ப என்னத்த பண்ணி தொலைச்சான் தெரியலையே. அப்படியே அடுத்த நாள் போகுது. யார் யாரெல்லாம் பொருட்டோ வெறுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் பொருட்டோ மதிக்கலையோ அவங்கெல்லாம் பொருட்டோ கிட்ட வந்து பேசுறாங்க. அன்னைக்கு அந்த சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பசங்க கூட பொருட்டோ கிட்ட வந்து சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சுமீரே பொருட்டோ பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே சோச்சோ கேக்குறான், என்ன சுமீரே உனக்கு பொருட்டோ பிடிச்சிருக்கு போல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சோச்சோ. அப்ப நம்ம இவபே கிளாஸுக்குள்ள வரான். எல்லாரும் பார்த்து என்னடா இவன் திருப்பி சண்டை போட மாட்டானா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம பொருட்டோ ஹைன்னு சொல்றான். அதுக்கு இவபே ஹலோன்னு சொல்றான். எல்லா பசங்களும் மாதிரி இவபே கிளாஸுக்கு வந்து பாடத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் யாரால நடந்துச்சு? பொருட்டோவால நடந்துச்சு. அதாவது நருட்டோ மாதிரி தான் பொருட்டோவும் இருக்கான்.